வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரசி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கு. இப்போ இதிலே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு நான் கம்மியாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் ஒரு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மசாலாக்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி எதுவும் தெளிக்கலை. மீனில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு மசாலாவை பிரட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இது கூட 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறலாம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது. மீன் நல்லா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாவும் இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, சின்ன ஸ்பூன்கிட்ட போட்டாலே போதும். சோள மாவு ஒரு 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன்னா அந்த மீனில் உள்ள ஈரமும் எலுமிச்சை ஜூஸும் தான் இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ரொம்ப கெட்டியாக இருந்தால் வேணால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா பிரட்டியாச்சு. மீனில் எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இப்போ இதை ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். எல்லா மீன்லேயும் மசாலா தடவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மீனெல்லாம் பிரட்டி வச்சு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா ஃபேன் காற்றுலையே வெளியில் தான் வச்சேன், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மீன்களெல்லாம் போட்டு எடுக்கலாம். போட்டவுடனே பிரட்டிலாம் விடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்து விடலாம். இப்போ ஒரு சைடு பாதி வெந்துருச்சு. இப்போ ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ மீன் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.